எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய் கட்சியும். ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு, நடுவண் அரசு, நம்ம ஒன்றிய அரசால் இறக்கி விடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது. இப்போ முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா? யார் பண்ணாங்க? அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன். நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. 75 நாள் இங்கே நடந்து போவேன் அப்போல இங்கேருந்து 75 நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பார்த்துங்க. வீட்டை விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறோம். எடுக்கிறீங்களா இல்லையா? கான்டாக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கையில் 75 நாள் யாருமே பார்க்க முடியல. ஜெயலலிதா அப்பட்டமாக தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க. இப்போ இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல. அதனால் இப்போ மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது. பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. நான் இதை நிச்சயமாக, அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்துலேயும் நான் பேசுனது இல்லை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு சூறையாடப்படும். தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க. திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓட்டுரிமையை தீர்மானிக்க 10-15 தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது. இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட முடியல. எத்தனை தலைமுறையாக இருந்தோம். இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பீகார் அங்கே ஓட்டுக்காரங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி, இது மாற்றுற மாதிரி, பான் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாற்றுற மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாங்கள் சும்ப போயிடலா உக்காந்துக்கிட்டு என்னம்மா உங்களுக்கு சிங்சாங் கட்டிட்டு இருப்போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் எவனும் உள்ளே வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துக்கலாம்.